வானத்திலிருந்து மழை பொழிஞ்சாதான் பூமியில விளைச்சல். இப்ப மழை இல்லாம காஞ்சிட்டு இருக்குது. காரணம் என்ன? 13:41. பூமியை அதன் இயற்கை வளங்களில் இருந்து நாம் குறைத்து வருகிறோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? நம்ம எல்லாரும் பார்த்துதான் இருக்கோம். நமக்குள்ளேயும் தண்ணி சுருக்கம் ஏற்பட்டிருக்குது, காஞ்சிட்டு இருக்குது. வெளிநாடுகள்லையும் பல நாடுகள்லையும் தண்ணி இல்லாம ஆயிட்டு இருக்கு. மேலும் அல்லாவே தீர்ப்பளிப்பவன். சாதாரண சொல்லுவாங்க, நீ ரொம்ப பாவம் பண்ணாத, தவிர்த்து தண்ணி அடிக்கான்னு சொல்லுவாங்க. மனசாட்சி சொல்லுவாங்க, தவிர்த்து தண்ணி வைக்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு நம்ம பாவத்துல மூழ்கி கிடக்கிறோம், பொருளை மூழ்கி கிடக்கிறோம், மனைச்சியில மூழ்கி இருக்கிறோம், பெருமையில மூழ்கி இருக்கிறோம், பொறாமையில மூழ்கி இருக்கிறோம், உணர்ச்சியில மூழ்கி இருக்கிறோம். உணர்வு பெறணும், பாவத்துல மீளணும், உணர்ச்சியில மீளணும், உணர்வுல வாழணும், வாழ விருப்பணும். அப்படி நம்ம உண்மையை உணர்ந்து பாவம் கேட்டா மட்டும்தான் வானத்து மழை பெய்யும். இது தனித்தனியா கேட்கணும், கூட்டு பிரார்த்தனை சடங்கா பண்றது கூடாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் எம்மதமும் சம்மதம் கிடையாது, எந்த மதமும் நமக்கு கிடையாது. எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம். நம் மதமே நமக்கு கிடையாது. நமது பாதை மார்க்கம், இறைவனுடைய பாதை. ஆனால் மதங்களை கடந்து மனிதர்களாக வாழும் பொழுது நல்ல குணங்களை வாழ விரும்பும் பொழுது, கடைசி மட்டும் மீளும் பொழுது, பாவத்துக்கு எண்ணிக்கை மீளும் பொழுது, அவனுடைய சரணையும் பொழுது உங்களுக்கு வானத்திலிருந்து விழா நோய் அனுப்புவான். இதனுடைய வார்த்தை. இப்படி சொந்தமா எந்த அளவுக்கு உணர்ந்து சுயமா திரும்புறமோ அப்பதான் அவருடைய உதவி கிடைக்கும். முதல் சமாதானம், முதல் அமைதி கிடைக்கும். மறுபடியும் அமைதி கிடைக்கட்டும். அந்த குளிர்ச்சி கிடைங்க. அந்த அமைதியில பிரித்தறிக்கப்பட்டே இருக்கும் உங்களுடைய பாவங்கள் எல்லாம், நம்முடைய பாவங்கள் எல்லாம். அது மணிப்பேட்டு மீள விரும்பிட்டே வாங்க. அப்படி வரும்பொழுது வானத்துக்கு மழையும் பொழியும். அப்படி வானத்துக்கு மழை பொழியணும்னு சொன்னா உங்க பாவத்துக்கு மன்னிப்பு. நம்ம எல்லாரையும் பார்த்து மன்னிப்பு கேட்கணும். சும்மா பாவம் மன்னிப்பு கேட்கறது இல்லை, உணர்ந்து கேட்கணும். என்ன பாவம் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்காக இந்த வகுப்பு. எப்படி பாவம் பண்ணிட்டு இருக்கோம். 71:10-11 பாட்டு. மேலும் உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு கேளுங்கள். இந்த மன்னிப்பு கேளுங்கள் இல்லை, மன்னிப்பு கேளுங்கள். ஏன்னா மனுஷ ஆலோசித்து எங்க நீங்க பாவம் பண்றீங்கன்னு கேளுங்க. நம்ம எல்லாரும் கேளுங்க. பாவ மன்னிப்பு கேளுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க, பாவத்துக்கு கேளுங்கள். இது ஒவ்வொன்றும் ஒரு பேர். முதல்ல ஒரு கஷ்டம் வரும்போது பாவ மன்னிப்பு கேளுங்க. அடுத்து கஷ்டம் தொடரும் போது பாவ மன்னிப்பு கேளுங்க. ஏன் இந்த கஷ்டம் தொடர்ந்துட்டு இருக்கு அவன்கிட்ட கேளுங்க, தெளிவுபடுத்துவோம். உங்களை பத்தி உங்களுக்கு அறிவிக்கப்படும். இந்த பாவத்துல தான் இந்த கஷ்டம் தொடர்ந்துட்டு இருக்கு. நான் உணர தவறுனா கூட அந்த ஞானம் கொடுக்கப்பட்டவங்க மூலமா எனக்கு தெளிவுபடுத்தப்பட்டோம். அது அந்த இடத்துல நம்ம சேர்க்கப்பட்டோம். இப்பயும் சில பேர் நான் என்ன பாவம் பண்ண தெரியலையேன்னு ஒரு பணி வரும் பொழுதுதான் இந்த இடத்துக்கு வர முடியும். நான் யாருக்கும் எந்த பாவம் பண்ணேன்னு சொல்ற அளவுக்கு நெருங்க முடியாது.